back for a hit on a rail. Seen queens trade crowns for a 6-figure deal. I don't blame them, I just pray for them. We all one mistake from the cage or the graveyard. Living like a movie, but the credits never roll. They gon' crop you out the frame if you ever lose control. Talk truth, they call it hate, but the fake love louder than an 8. Every scar got a sermon in it. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங். இந்த ஈவினிங்கில் நம்ம வந்து சிவாஜி நகரில் வந்துருக்காங்க. சிவாஜி நகரில் இன்றைக்கி வந்து சூப்பரான பீஃப் வெரைட்டிஸ் தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பீஃப் வெரைட்டிஸ்லாம் எங்கே கிடைக்குது, எவ்வளோ அழகாக மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த விலாகில் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து உள்ளே போகலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா காடி பாருங்களேன். காடி வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காடி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஷீக்கே தம்பி. இப்போ பாருங்கள், இந்த பால் வந்து போட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த பீஸ் மட்டும் பாருங்களேன். அங்கே பாருங்கள், பீஸ் பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குது. ஸோ எவ்வளோ அழகாக போடுறாங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து அப்படியே வந்து கட்டிங்லேயே வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நல்லா மசாலாவில் ஊற வைக்கிறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சார்கோலில் போடுறாங்கங்க. இதில் வந்து ஆயிலாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக வந்து சார்கோலில் போடுறதா. காடி பாருங்களேன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பீஃப்லேயே வந்து இது வந்து எல்லோ மசாலான்னு சொல்கிறாங்கங்க. அப்படியே வந்து ஒரு திக்கான கிரேவி மாதிரி அப்படியே கனல்லே கிடக்குது பாருங்களேன். பேரலாக பக்கத்தில் அதே மாதிரி வந்து சின்ன சின்ன பீஃப் பீசஸில் க்ரீன் மசாலான்பாங்க. ஸோ இந்த க்ரீன் மசாலாவும் எல்லோ மசாலாவும் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பாருங்களேன் எப்படி வந்து நல்லா வந்து இந்த பீஃபை வந்து மசாலாக்குள்ளே போட்டு எடுக்கிறாங்க பாருங்கள். அப்போனா வந்து எவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குன்னு மட்டும் நினச்சி பாருங்கள். அதை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ அழகாக நமக்கு வந்து எச்சு வர ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து அதே மாதிரி பாருங்கள். ஸோ இவங்க வந்து இந்த வந்து பீஃப் வந்து அப்படியே வந்து வெந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நல்லா சாஃப்டாயிரும். பேரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மசாலாலாம் கூட இப்படி போட்டு எடுப்பாங்க. அதனால் வந்து அப்படியே பாருங்கள் ஒரு பரட்டிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடுறாங்க. அதனால் வந்து நல்லா வந்து ஒரு ஜூஸியாகிருங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் காடிங்க. ஸோ பேரலாக வந்து இந்த கம்பியில் வந்து அந்த பிடிக்கிறாங்க பாருங்கள். காட்டுற பாருங்கள். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிடிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஸோ பிடிச்சி இங்கே ரெடி பண்ணிடுறாங்கங்க. नाम साबुद्दीन नाम सिखपाल ஸோ இந்த குக்கான பாலை வந்து நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களா. சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணுறாங்க பாருங்களா. அது மேலே வச்சுட்டு அழகாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி இலையில வச்சு உள்ளே வந்து டேபிளுக்கு கொண்டு போகிறாங்க. நீங்கள் பார்சல் வேணாலும் வாங்கிக்கலாம். பட் வந்து சுட 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 ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃபேமிலி க்ரௌடு பார்க்க முடியுதுங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உள்ளே வந்து அப்படியே இடம்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. தெரியுதா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட காட்டின ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இன்னும் டேபிள் ரெடி ஆகலை. கூட்டம் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு வழியாக வந்து இடம் கிடச்சிருச்சுங்க. இனி வந்து அவர் ருசியாக வந்து ஆர்டர் பண்ண வேண்டியதான். ஸோ ஐட்டம்ஸ் வந்துருச்சுங்க. அப்படியே ஆவி பறக்க வருது. ஸோ சேமியா க்ரீன் மசாலா அப்புறம் வந்து எல்லோ மசாலா இவ்வளோ வந்திருக்கு. கடை அப்படியே லைட்டாக காட்டுற மாதிரிங்க. ஸோ கடையில் வந்து நல்லா டேபிள் ஒவ்வொரு டேபிளையும் 4 பேர் உட்கார்ற மாதிரி. ஸோ இங்கே மட்டும் இல்லை, கடைக்கு பின்னாடி கடைக்கு சைடில் எல்லா பக்கமே இடம் வச்சுருக்குறாங்க. உட்காரலாங்க. நல்லா ஃபேமிலியோடு வந்தால் ரிலாக்ஸாக உட்காரலாம். தண்ணி பாட்டிலும் இங்கேயே இருந்துச்சு. நாங்கள் தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறது இந்த சூடான எல்லோ மசாலாவில் உள்ள பீஃபுங்க. அப்படியே வந்து குட்டி குட்டி பீசஸான பீஃபு. செம குட்டி பீஸுங்க. தொடும்போதே சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், காரம்லாம் இல்லைங்க, சாப்பிட சூப்பராக இருக்குது. சரி. அப்புறம் வந்து இந்த க்ரீன் மசாலா இது பாருங்களேன் எப்படி கலருதுன்னு மட்டும் பாருங்கள்.
செமையாக கலருதுங்க. அந்த சூட்லேயே கடந்து ஆஹா கை தொட முடியல, அவ்வளோ சூடாக இருக்குங்க. காட்டுறாரு. இதில் வந்து லைட்டாக வந்து மல்லி புதினா அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. மற்றபடி ஆல்மோஸ்ட் வந்து மசாலா சேமாக தாங்க இருக்குது. ஆனால் வாயில் வச்சா தாங்க அப்படியே ஸ்மூத்தாக கரையுது. ஸோ பெர் பிளேட் சேமியா வந்து 30 ருபீஸா. அதுக்கு வந்து 4 சேமியா. சேமியானா வேறு ஒன்றும் இல்லைங்க, இடியப்பம். ஸோ எந்த மசாலாவில் முக்கலாம், க்ரீன்லேயே முக்கிறேன். கை வைக்க முடியலங்க, சூடாக கொடுக்குறாங்க, அதுதான் மெயின். சுட 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 பீஃபு சேமியா. சூப்பராக இருக்கும், சான்ஸே இல்லை. அப்படியே எல்லா மசாலாவில் ஒரு பீஃப் பண்ணுறோம். அண்ணன் பாருங்க சுட 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 குறைந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த க்ரீன் மசாலா எல்லா மசாலா பார்த்தோம். அதுக்குள்ளே சூடாக வந்து காடி வந்துட்டுங்க. காடினா வந்து ஷீக் கபாப். அது இந்த காடியில் அந்த கம்பியில் பிடிக்கிறாங்கல்ல, சார்கோலில் போட்டு எடுத்தது. சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஆனியனோட சேர்த்து வைக்கும் போது சூப்பராக இருக்குது. எனக்கு எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த தின் ஸ்லைஸான பீஃபில் வந்து பால்மாங்க பாருங்க. அதை அப்படியே மடித்து சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த பீஃபுக்கு உண்டான ஃப்ளேவர் வந்து எதுலேயுமே தெரியல. ஒரு மைல்டு ஃப்ளேவர் தான், ஒரு வாடை, ஒரு கொச்சை வாடை அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. இதில் எப்படி காட்டுங்க கீழே. ஸோ இங்கே பாருங்களேன், நல்லா அந்த சார்கோலில் போட்டு எப்படி ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். ரோஸ்டான பீஸ்னால் நல்லா குக் ஆகி அப்படியே கலருது பாருங்கள், சூப்பராக கலருது. சேமியாவை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எல்லோ மசாலாவில் அப்படியே போட்டு பிரட்டி எடுத்துட்டு இதில் ஒரு பீஸ் எடுத்து வைப்போம். இதில் ஒரு பீஸோடு சேர்த்து இந்த சேமியா அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மசாலாவில் ஒரு மைல்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டும், பெருசாக காரம்லாம் இல்லை, மைல்டு தான் எல்லாமே. அதனால் யாருனாலும் சாப்பிட்லாம். இன்றைக்கி சாப்பிட்ட ஐட்டத்திலே வந்து இந்த க்ரீன் மசாலா மஸ்ட்டு ட்ரை, மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லோவும் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக, அதுக்கு ஈக்குவல் தாங்க. பட் அல்டிமேட் வந்து இந்த பால் தான். பால் வந்து ஆல் டைம் ஃபேவரேட். கொஞ்சம் கூட ரப்பரியா இல்லை, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. யூஸ்வலாக வந்து இவங்ககிட்ட வந்து எப்போவுமே வந்து நல்லி சூப் இருக்குமாங்க. இன்றைக்கி வந்து நல்லி சூப்பு இல்லை. ஸோ நல்லா லாஸ்ட்டாக ஒரு டிப்பு இந்த பீஃபோடு காட்டுறேன் உங்களுக்கு. பீஃபோடு சேர்த்து ஒரு டிப்பு. சூப்பர்ண்ணா, அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த பீஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து டேஸ்ட் பண்ண கடை பேர் பார்த்திங்கன்னா ஜீஷன் கபாப் சென்டர். இந்த கடையை வந்து நீங்கள் வந்து சிவாஜி நகரில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் டவர் இருக்கும் பாருங்கள். கிளாக் டவருக்கு நேராக கீழே தான் இந்த ஷாப் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பை ஈவினிங் கித்தனா பஜே ஓப்பன்? ஆஃப்டர்நூன் 2 o'clock, நைட் 1 o'clock. ஸோ இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 o'clockலேருந்து நைட் 1 o'clock வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ இந்த ஷாப்பில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியாக வந்தாலும் நீங்கள் வந்து உள்ளே உட்காரதுக்கு உண்டான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோட வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, சுட சுட வந்து பர்டிகுலராக பீஃப் லவர்ஸ்க்கு இது வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. இதை மிஸ் பண்ணிடுறாங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் இதோட லிங்க் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதுலேயும் போய் பாருங்கள். சிவாஜி நகர் கிளாக் டவருக்கு கீழேயே இந்த ஷாப் இருக்குது, ஜீஷன் கபாப் சென்டர். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.